சென்னை நகரின் 378வது பிறந்தநாள் வார கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பள்ளி மாணவர்கள் காட்சிப்படுத்தி இருந்த அறிவியல் கண்காட்சி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. ட்ரீம் மெட்ராஸ் என்ற தலைப்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி போட்டியில் 110 பள்ளிகளில் இருந்து 1200 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பாரம்பரியத்தை தவிர்த்து எதிர்காலத்தில் சென்னை நகரம் எப்படி மாற வேண்டும் என்பது குறித்து ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் தங்கள் திறனை வெளிக்காட்டி புதுவிதமான படைப்புகளை உருவாக்கி காட்சிப்படுத்தியிருந்தனர். நம்ம பழைய மெட்ராஸோ இல்லை எங்க காலத்தில் இருக்கிற மெட்ராஸோ பற்றி நினைச்சு மட்டும் பார்க்காம அதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் சேர்த்து முன்னோடித்தனமாக இங்கே நாங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்மார்ட் சிட்டி, மெட்ராஸ் ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக பண்ணுறதுக்கு, சென்னைன்ற பேரில் ஒரு ஸ்மார்ட் சிட்டி பண்ணுறதுக்கு, அதே சமயம் நம்மளோட கலாச்சாரத்தையும் மீறாமல் அதையும் நம்ம தக்க வச்சுட்டு எப்படி பண்ணலான்றது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. மழை பெய்யுறதுனால நம்ம அது வேஸ்ட் பண்ணுறதுனால இது சேர்த்து வச்சா நம்ம இது பியூரிஃபை பண்ணி நம்ம குடிக்கலாம். அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம். இது பண்ணதுனால நம்மளுக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். நம்ம சராசரி மனிதங்களுக்கும் நிறைய செக்யூரிட்டி வேணும். அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 கேட் இருக்கு. அந்த கேட்டில் ப்ரெஸ் பண்ண உடனே பஸ்ஸர் அடிக்கும். காது கேட்காதவங்க கூட கண்ணால பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை எவ்வாறு குறைப்பது உள்ளிட்ட படைப்புகள் இதில் இடம்பெற்றிருந்தன. அதோடு அன்றாடம் சென்னை மாநகரம் எப்படி மாசடைகிறது என்பது குறித்த நடனம் மூலமும் மாணவர்கள் விளக்கமளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களுடன் பரிசாக மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டன. சென்னை தினம் கொண்டாடும் பழக்கம் 2004ஆம் ஆண்டு பிறந்திருந்தாலும் தற்போதுதான் அதன் முக்கியத்துவம் அதிகம் உணரப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதியில் இருந்து 10 நாட்கள் சென்னை தினம் கொண்டாடப்படுகிறது.